வணக்கம் நண்பர்களே. இந்த நாள் இனிய நாளாகட்டும். வருவதையே முன்கூட்டி சொல்லக்கூடிய சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில வைத்துள்ள பொருட்களால் பல்வேறு மாற்றங்களும் அதிசயங்களும் நிகழ்ந்திருக்குதுங்க. அந்த வகையில பார்த்தீங்கன்னா தற்போது வைத்துள்ள பொருளால் இனி வருகின்ற காலங்களில் மகர ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை அமைப்போது, உங்களுக்கான சாதகமான பலன்கள் என்னென்ன, எந்தெந்த விஷயங்களை நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசி அன்பர்கள் நீங்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ரகசியமானவங்க இல்லைங்க. ஆனால் தன்னை சுற்றி சுவர் எழுப்பிக் கொள்வதை நீங்கள் ஒருபோதும் விரும்ப மாட்டீங்க. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா யாருமே உங்களுடைய மனதை அவ்வளவு சீக்கிரம் இடம் பிடித்திட முடியாது. மகர ராசிக்காரர்கள் யதார்த்தமானவங்களாகவும் இயலரை போலவே அழகாக நேசிப்பீங்க. இருந்தாலும் ஒருவரிடம்தான் மாறாத அன்பை உடனடியாக தெரிவிக்க மாட்டீங்க. மகர ராசிக்காரர்கள் பொறுத்தவரை உங்களுடைய குடும்பத்தை பாதுகாப்பதை விட வேற ஏதோ வேணான்னே தான் சொல்வீங்க. உங்களை தன் குடும்பத்தில் ஒருவராக நினைத்துட்டாங்கன்னா உங்களை பாதுகாப்பவர்கள் உங்கள் கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. மகர ராசிக்காரர்கள் நண்பகமானவங்க தாங்க நீங்கள். சனி பகவானுக்குரிய ராசியாகவோ செவ்வாய் பகவான் உச்சமடையக்கூடிய ராசியாக இருக்கிற நீங்கள் பிறந்தவங்க எடுத்துக்கொண்ட செயலில் வெற்றி கிட்டும் வரை தொடர்ந்து செயலாற்றுவீங்க. நியாய உணர்வு கொண்டவர்களாகவும் இருக்கிறீங்க. மகர ராசினர் தங்கள் வாழ்க்கையில் மிகுந்த வளங்களையும் வசதிகளையும் பெறுவதற்கு சில பரிகாரங்களை தொடர்ந்து செய்து வந்தாலே போதுங்க. அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் பெருமாள் வழிபாட்டை மேற்கொள்ளலாம். ஆண்டிற்கு ஒரு முறை நீங்கள் சனீஸ்வர அம்சம் கொண்ட திருப்பதி பெருமாளை வெங்கடாஜலபதியை வணங்கி வழிபட்டு வாங்க. சனிக்கிழமையில் நீங்கள் நவகிரகங்களில் சனி பகவானுக்கு நெய் இல்லைன்னா விளக்கெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. முருகப்பெருமானுடைய உச்ச ராசியாக இருப்பதால் செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் முருகப்பெருமானை வணங்கி வருவதோ உங்கள் இல்லற வாழ்க்கைன்னு பூர்வீக சொத்து நில போன்ற விடயங்களில் பல நன்மைகளை ஏற்படுத்தி தருவார். ராசி உத்திராட்டம் 2ஆம் 3ஆம் 4ஆம் பாதங்கள், திருவோணம் அவிட்டம் 1 2ஆம் பாதங்கள். கிரக நிலைகள் பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரன், ரணருண ரேகஸ்தானத்தில் சூரியன், குரு கலசிரஸ்தானத்தில் புதன், அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய், கேது தனவாக்க குடும்பஸ்தானத்தில் சனி, ராகுனு கிரகங்கள் வலம் வரப்போகுதுங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரை கிரகநிலை மாற்றங்களாக 2/7/25 அன்று பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ராசியில் பார்த்தீங்கன்னா எப்படி அமைய போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2/7/25 அன்று தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி வக்கரம் ஆரம்பிக்குது. 3/7/25 அன்று பார்த்தீங்கன்னா களத்த ஸ்தானத்தில் புதன் வக்கரம் ஆரம்பமாகுது. 17/7/25 அன்று பார்த்தீங்கன்னா ரணருண ரேகஸ்தானத்தில் இருந்து சூரியன் களத்திர ஸ்தானத்துக்கு மாறுகிறாரு. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் 17/7/25 அன்று பார்த்தீங்கன்னா புதன் பகவான் வக்கர களத்திர ஸ்தானத்தில் இருந்து ரணருண ரேகஸ்தானத்துக்கு மாறுகிறாரு. 26/7/25 அன்று பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானத்தில் இருந்து சுக்கிரன் ரணருண ரோகஸ்தானத்தில் மாறுகிறாரு. 29/7/25 அன்று பார்த்தீங்கன்னா அஷ்டம ஸ்தானத்திலிருந்து செவ்வாய் பார்த்தீங்கன்னா பாக்கிய ஸ்தானத்துக்கு மாறுகிறாரு. மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை ராசிநாதன் சனி அனுகூலமாக இருக்க போறாரு. யோகாதிபதி சுக்கிரனும் மிக பலமாக இருக்கிறாரு. சிக்கனம் தேவைங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் சந்தோஷம் நிலவ போகுது. மனைவி வழியில் சில கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஆனாலும் அதுவும் பார்த்தீங்கன்னா நொடி பொழுதுல சரியாகிடுங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு அதிக வேலை பளவு சுமந்தாலுமே அனைத்தையுமே சுலபமாக செய்து முடிப்பீங்க. அலைச்சல் வரலாம். சிலருக்கு விரும்பிய இடமாற்றம் கூட கிடைத்திடுங்க. வியாபாரிகளுக்கு உங்களுடைய வியாபாரம் சீராக நடக்க ஆரம்பிக்கும். அதிக உழைப்பை செய்தவங்களுக்கு ஏற்ற பொருளாதார வளம் வந்து சேருங்க. முதலீடுகளை திருப்பி எடுப்பதோடு மட்டும் இல்லாமல் லாபத்தையும் அள்ளுவீங்க. வாடிக்கையாளர்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக வருவாங்க. கூட்டு வியாபாரம் செய்பவங்களுக்கு இருந்து வந்த சுணுக்க நிலை மாறிடும். பரவு செலவு கணக்கில் இருந்து வந்த சந்தேகங்கள் நீங்கிடுங்க. கலைத்துறையினருக்கு பொறுத்தவரை மிக பொன்னான காலமாக இருக்குது. சிறிது முயற்சி எடுத்தாலே வாய்ப்புகள் வந்து குவிய துவங்கும். புதிய ஒப்பந்தங்களை துணிந்து ஏற்றுக்கொள்வீங்க. எதிர்பார்த்த புகழ் பாராட்டு கிடைத்திடும். அரசியல்வாதிகளுக்கு கோரிக்கைகள் நிறைவேறிடும். சக ஊழியர்கள் உதவி செய்து உங்களை அனுசரித்து செல்வாங்க. உங்களுடைய கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்புகளை நீங்கள் திறமையாக செய்து முடிப்பீங்க.
சுகாதிபதி செவ்வாயின் சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா ராசிக்கு மறைந்திருந்தாலுமே அவருடைய பார்வை அனுகூலத்தை கொடுக்குதுங்க. மாணவணிகள் சிறிது சீரத்தை எடுத்தாலுமே பெரும் வெற்றி பெறுவீங்க. அனைத்தனுமே நினைத்த மதிப்பெண்களை கிடைத்திடும். உத்திராட்டம் 2, 3, 4 பாதங்கள் பொறுத்தவரை இந்த மாதத்துல எடுத்த முயற்சிகள் கைகூடிடுங்க. வரவுக்கேற்ற செலவு ஏற்படும். எதையும் சாதிக்கும் திறமையும் சாமர்த்தியம் உங்களுக்குள் உண்டாகும். மனோதைரியம் கைகூடிடும். மற்றவர்களால் தேவையற்ற குற்றச்சாட்டிற்கு ஆளாக நேரிடலாம். கண் நோய், பித்தம், வாதம் சம்பந்தப்பட்ட நோய் ஏற்பட்டு நீங்கிடுங்க. திடீர் கோபம் உண்டாகும். திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இந்த மாதத்துல தொழில் வியாபாரத்துல செலவுகள் அதிகரித்திடுங்க. உங்கள் கீழ் வேலை செய்பவங்கள் செயல்களால உங்களுக்கு கோபம் உண்டாகலாம். நிதானமாக அவர்களிடம் பேசுவது ரொம்பவே நல்லது. பழைய பாக்கியங்களை வசூலிப்பதில் வேகம் காட்டுவீங்க. உத்தியோகம் தேடுபவர்களுக்கு வேலை கிடைத்திடும். அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளிடம் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. அவ்விடம் 1, 2 பாதங்கள் பொறுத்தவரை இந்த மாதத்துல கணவன் மனைவிக்கிடையே திடீர் வாக்குவாதம் ஏற்பட்டு மறையும். கவனமாக பேசுவதன் மூலம் நெருக்கம் அதிகரிக்கலாம். விருந்தினர் வருகை, குடும்பத்தினுடைய ஆரோக்கிய குறைவு, செலவு அதிகரிக்கும். சில்லறை சண்டைகள் அக்கம் பக்கத்தினரிடம் உண்டாகலாம். கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது. வழியே சென்று உதவுவதன் மூலம் வீண் பணியை ஏற்படுத்திடுவீங்க. கிழமைகளில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று நெய்விளக்கு ஏற்றி வழிபடுவது உங்களுக்கு ஏற்படக்கூடிய பெரும் பிரச்சனையினுடைய பாதிப்பை சற்று குறைக்க உதவியாக இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரை சந்திராஷ்டம தினங்களாக 1, 27, 28 அமைய போகுது. அதிர்ஷ்ட தினங்களாக பார்த்தீங்கன்னா 16, 17ங்க. இந்த மாதத்தினுடைய கிரக நிலை மாற்றம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. மாதத்தை பொறுத்தவரை மகர ராசிக்கு சுக்கிரன் அருளால சூப்பர் யோகமும் கால்வைக்கு இடமெல்லாம் கரன்சியாக இருக்க போதுங்க. ஒரே குஷியாக தான் இருக்க போறீங்க. 2025 ஆண்டிற்கான ஜூலை மாதம் பிறந்திருக்கு. இந்த மாதத்துல மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு தொடர்ந்து பார்க்குறேங்க. ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து வாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு பொறுத்தவரை நவகிரகங்களில் இருக்கக்கூடிய 9 கிரகங்களும் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட கால இடைவேளையில் தாங்க ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறாரு. இந்த இடப்பெயர்ச்சி தாங்க சில ராசிகளுக்கு சுப பலன்களையும் சில ராசிக்கு அசுப பலனையும் ஏற்படுத்தும். அந்த வகையில் இந்த மாதத்தில் மகர ராசிக்கு கிரகநிலைகள் எப்படி அமைய போகுது, அதன் மூலம் கிடைக்கக்கூடிய பலன்களும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். மகர ராசிக்காரர்களுக்கு அருமையான காலகட்டம் தாங்க இது. 6, 8, 12 ஆகிய 3 இடங்களுமே இயங்கினாலே விபரீத ராஜயோகம் உண்டாகுமா. மகத்தான மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. தைரியம், தன்னம்பிக்கை பிறக்குங்க. பணம், மனம் ரீதியாகப்பட்ட அனைத்து கஷ்டங்களும் இருந்து விடுதலை பெற போறீங்க. எடுத்த காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி பெறுவீங்க. ஜூலை 24ஆம் தேதி வரை சுக்கிரன் தனது சொந்த வீட்டிலேயே இருப்பதால நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்தை பார்ப்பதால லாபம் உங்களுக்கு கிடைத்திடுங்க. அதிக அளவிலான பயணங்களை மேற்கொள்ள போறீங்க. ஜூலை 15க்கு பிறகு சூரியன் பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு சென்று 7 பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பதால மதிப்பு, மரியாதைன்னு, அந்தஸ்து, தைரியம் அனைத்தும் கிடைக்க போகுது. உத்வேகம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுதுங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரை தொழில் முன்வோருக்கு மாறக்கூடிய யோகமாகவும் இருக்குது. கூடுதல் வருமானமாக பெறுவதற்கு வேலைகளை செய்ய போறீங்க. அரசு சார்ந்த எல்லா விதமான காரிய தடைகளும் உங்களுக்கு நீங்க போகுது. 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவங்களுக்கு நல்ல காலகட்டமாக இருக்குதுங்க. கைவிட்டு போன விஷயங்கள் அனைத்துமே கிடைக்கக்கூடிய யோகமாகவும் இருக்குது. உங்களை புரிந்து கொண்ட துணை கிடைப்பாங்க. புதிய வரவின் மூலமாக புத்துணர்ச்சி உங்களுக்கு உண்டாகும். வாழ்க்கையில சிறப்பாக இருக்க போகுது. ராசிநாதன் பார்த்தீங்கன்னா 3வது அமர்வதால அபரிவிதமான தைரியம் உங்களுக்கு உண்டாகும். உங்களை அவமானப்படுத்தியவர்கள் முன்பு வாழ்ந்து காட்டும் காலமாக இருக்க போகுது. 40 வயதுக்கு மேற்பட்டவங்க சனி தசைக்கு நுழைவதால புதிய தொழில் தொடங்க போறீங்க. தொழில் தொடங்குவங்களுக்கு கடன்கள் கிடைத்திடும். நண்பர்களால் ஆதாயமும் அனுகூலமும் ஏற்படும். நிறைய ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ள போறீங்க. மன ரீதியான திருப்தி உங்களுக்கு உண்டாகும். உங்களை அழகுபடுத்திக் கொள்வதில் கவனம் செலுத்த போறீங்க. காதல் கவிதைன்னு கொட்ட போகுது. காதல் கைகூடி வரக்கூடிய நேரமாகவே இருக்குது. வீடு தொடர்பான விஷயங்கள் கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது.
இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் மகர ராசி நண்பர்கள் இந்த வீடியோவை பார்த்துருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.